அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்ம ஆர்கே சேனல்லே யூகேனுடைய தேர்தல் ரிசல்ட்டை பெரிய அளவுக்கு விவாதிச்சிட்டோம். பட்டு இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க. இந்த தேர்தலை ஒரு செலிப்ரேஷன் டேவாகவே எடுத்திருக்காங்க. நம்ம சாதிச்சிட்டோம் மாறா அப்படின்ற அளவுக்கு இஸ்ரேல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஏன் இஸ்ரேல் யூகேனுடைய யூகேல தற்போதைய இந்த வெற்றியை இந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை பார்த்தலாம். ஏன்னா இதற்கு முன்பு ரிஷி சுனக் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சில நிலைப்பாடுகள், இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் ஒரு சில நிலைப்பாடுகள், ஆயுதங்கள் கொடுக்கறதுல ஒரு மாற்று கருத்தெல்லாம் இருந்தது. அப்படி இருந்து இந்த தேர்தலை ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு விரிவான அலசலுடன் அப்படியே அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் நேராக போயிட்டு புடின் அவர்களை பார்த்துருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் விசிட். எதிர்பார்க்கவே இல்லை. புடின் அவர்களே வெளியே பார்த்தா விக்டர் ஓர்பன் நிற்கிறாரு. கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அவர் தான். ஆனால் கன்ஃபார்மாக அவர் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விசிட் ஐரோப்பா யூனியன் ஃபுல்லாக உற்று நோக்கிட்டு இருக்காங்க. யாருப்பா அது கேட்டால் நான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு அதிர்ச்சி கிளப்பியிருக்காங்க. பேச்சுவார்த்தை என்ன ஆனது, இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லா ஹமாஸுக்கான பேச்சுவார்த்தை என்ன ஆனது, அதை பற்றின முழுமையான தகவல்களும் இன்னைக்கு சிறப்பான அலசலுடன் நீங்கள் வீடியோ பதிவு பார்த்துடலாம். வீடியோக்கள் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபைனலாக ஒரு ரஃப் ஃபிகர் கிடைச்சாச்சு. எவ்வளோ ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கிர் ஸ்டார்மர் அவர்கள் லேபர் பார்ட்டி, அவர் தான் இப்போ பிரதமராக பதவியேற்றுக்கு போகிறார். 411 இடங்களை வென்றுள்ளார். மிகப்பெரிய உடைய இடம். அதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 1856 அப்புறம் இவ்வளோ வெற்றிகளை யூகே வரலாற்றிலே பதிவு பண்ணது யாருமே கிடையாது. அந்த அளவுக்கான மக்கள் ஓட்டு பதிவு செலுத்தியிருக்காங்க அவருக்கு. 121 இடங்களை வென்ற ரிஷி சுனக் அவர்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி. இடி டேவ்ரி அவர்கள் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி 71 இடங்கள். ஜான் சிமெனி அவர்கள் ஸ்காட்டிஷ் நேஷனல் பார்ட்டி, இவங்க 9 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உடனடியாக ரிஷி சுனக் அவர்கள் பதவி விலகிட்டாங்க. அந்த தோல்விக்கான முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டாங்க. இவர் போயிட்டு பிரிட்டன் பிரதமராக பதவி ஏற்றுக்கிறதுக்காக கிங் சார்லஸ் அவர்களை பார்த்தாரு. சார்லஸ் வாங்க பதவி ஏற்றுக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த அறிவிப்புகள் உடனடியாக நடக்கிறது. ஸோ இவருமே கிர் ஸ்டார்மர் அவர்களே என்ன சொல்லிட்டாருன்னா, இன்றிலிருந்தே மறு அமைப்பு, அதாவது மறு கட்டமைப்பு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம், செலுத்த வேண்டிய நேரம் விட்டது. அவ்வளோ அதில் பாதாளத்தில் இருக்கிறது யூகேனுடைய பொருளாதாரம். இது எல்லாத்தையும் நம்ம ஓட்டு போட்டவங்களும் சரி போடாதவங்களும் சரி அனைவருக்காகவும் நான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது அவர் மட்டும் சொல்கிற டைலாக் இல்லை. எல்லா நாட்டிலையும் ஜெயிக்கிற தலைவர் எல்லாமே ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. அப்படி பிரித்து வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த டைலாக் பொதுவான டைலாக்காக பார்த்துடலாம். நம்ம இப்போ மிக முக்கியமாக பேச வந்தது என்ன அப்படின்னா, ஜெருசலம் போஸ்ட் பத்திரிகையோட செய்தியை பார்த்துக்கோங்க. த நியூ ஜூஸ் ஃபர்ஸ்ட் லேடி இன் த யூகே பிரிங்கிங் ஜூஸ் சேப்பர் டு 10 டவுனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லேடி அவங்களோட கிர் ஸ்டார்மரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க கம்ப்ளீட் பியூர் ஜூஸ். இவங்க அதாவது யூதர் இவங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேடியாக முதல் முறையாக ஒரு யூகே வரலாற்றில் நம்ம பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கோம். ஒட்டுமொத்தமாக ஜூஸோட கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 லட்சம் மக்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் இவருக்கு தான், லேபர் பார்ட்டிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்னொரு அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்களோட தேர்தல் பிரச்சாரத்தில் கரெக்டாக ரிஷி சுனக் அவர்கள் கொஞ்சம் கடுமையாக எதிர்த்தார். பாலஸ்தீனத்தில் தாக்கல் நடத்தும் போது, நீங்கள் மனிதாபிமானமற்ற தாக்கல் நடத்துகிறீங்க, உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நினச்சி நாங்கள் சேமாக ஃபீல் பண்ணுறோம், இனி உங்களுக்கான ஆயுதங்கள் கிடையாது, உறவுகள் துண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பயே யூகேலிருந்து யாராவது இஸ்ரேலுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாவே அங்கே நெதன்யாகு அவர்கள் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணுறது இல்லாமல் வார்த்தை மோதல்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சு யூகேவுக்கும் அந்த பக்கம் இஸ்ரேலுக்குமே. இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் விவாதம் நடக்கும்போது யூகே ஆதரவும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து, அதாவது அது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதனால் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்குமே பார்த்தா கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த மாதிரி இவங்க எதிரான நிலைப்பாடு எடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. ஏன்னா எலெக்ஷன் நெருங்க அவர் வேறு ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் நாங்கள் பியூராக மனிதாபிமான அடிப்படையில் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறோன்ற அடிப்படையில் தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட நிலைமை. அதே நம்ம லேபர் பார்ட்டியோட நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க போர்டே போட்டிருந்தாங்க. அந்த போர்டோட பிக்சர் தான் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கல. இருந்ததுன்னா உங்களுக்கு போடுறேன். அந்த போர்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா,
இஸ்ரேல் வந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல் சரி. அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அந்த பிணைய கைதிகளை விடுவிக்காமல் இதெல்லாம் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி இவர் கிர் ஸ்டார்மர் அப்படின்ற பேரை போட்டு ஒரு பெரிய போர்டெலாம் வந்து போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கூட அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேல் என்னதான் தாக்கல் ஒரு பக்கம் நடத்தப்பட்டிருந்தாலும் அவங்க ஏன் பிணைய கைதிகளை விடாமல் வச்சுருந்தாரு, பிணைய கைதிகளை விட்டுருக்கணும் அமாஸ் தரப்புலையும். ஸோ அவங்க தரப்புலையும் தவறுகள் என்பது இருக்கிறது. அந்த மாதிரியான நிலைப்பாடெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஓப்பனாகவே வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஸோ இவர் வந்தார் அப்படின்னா கொஞ்சம் இஸ்ரேலுக்கான நிலைப்பாடு மாறும் அப்படின்னு நம்மள நியூஸ் சேனல்கள் குறிப்பாக ஜெருசலமில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் வந்து முழுமையாக நம்புகிறாங்க. இதில் நான் உங்களுக்கு 2-3 ஆங்கிள் நான் விளக்க விரும்புகிறேங்க. இப்போ தலைவர் ஜூஸாக இருந்து ஒய்ஃப் வேறு கம்யூனிட்டியாக இருந்தால் கூட ஸோ கொஞ்சம் நிலைப்பாடுகள் மாறலாம்ன்ற மாதிரி பார்க்கலாம். நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த வேர்ல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அர்ஜென்டினா மில்லை அவர்கள் வந்து ஆக்சுவலாக ஜூஸ் கிடையாது. ஆனால் அவங்க ஒய்ஃபு பார்த்தீங்க அப்படின்னா யூதர். ஒட்டுமொத்த யூத கம்யூனிட்டி அர்ஜென்டினாவில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 0.03% தான். எவ்வளோ 0.03% தான். ஆனால் இன்னைக்கு நாட்டை ஆளுகின்ற ஒரு தகுதியை வந்துச்சு அவங்களுக்கு. ஏன் இதை நான் திரும்பி சொல்கிறோம்னா மில்லை அவர்கள் அர்ஜென்டினாவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த நிலைப்பாடுமே அப்படியே மாறிடுச்சு. கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் நாடுகள் பக்கம் போய் சாஞ்சிட்டாரு. போயிட்டு அங்கே அந்த கல்லை பிடிச்சிக்கிட்டு அழுதாரு. இந்த வடிவேல் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், நில்லுமா நான் ஒரு பொசிஷனில் நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் உனக்கு ஏதோ கேன்சராமே சொல்லுவாங்க அழுவார் இல்லை. அந்த மாதிரி மில்லையவர்கள் அங்கே ஜூஸோட அந்த புனிதமான கோயிலில் போயிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு மனுஷன் தேம்பி 1/2 மணி நேரம் பக்கம் அழுந்தார். இப்படி எல்லாம் தூக்கி போட்டு அவரு போய் தேத்துறதுக்கு 2 பேர் வந்து தேத்துனாங்க. அந்த அளவுக்கு அப்படி உருகிட்டார் அங்கே போயிட்டு. காரணம் என்ன, மனைவி வந்து யூதராக இருந்ததுனால. ஸோ பெரும்பாலும் மனைவியோட ஆதிக்கம் வந்து எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்க்ளூடிங் எல்லாரும் வீட்லேயும் நினைக்கிறேன். நான் என் வீட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கிர் ஸ்டார்மர் அவரோட ஃபர்ஸ்ட் லேடி அவங்க கண்டிப்பாக அதுக்கான நிலைப்பாடுகளை நிச்சயம் மாற்றுவாங்க. மறைமுகமான இதுவுமே ஒன் ஆஃப் த மொசாட் பிளான் அப்படின்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைகளில். மொசாட் பிளான் அப்படின்னு அவங்க சொல்லலாம், சும்மா அப்படி இப்படின்னு அப்படியே லைனில் அப்படியே வரிசையில் எழுதும்போது இப்படிலாம் எழுதலாம். ஆனால் நிலைப்பாடு மாறும் இல்லையா? கன்சர்வேட்டிவோட நிலைப்பாடை விட லேபர் பார்ட்டியோட நிலைப்பாடு, மனைவியோட பேச்சை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லேடி வந்து ஜூஸாக இருக்காங்க, அதனால் அதுக்கான நிலைப்பாடுகள் மாறும். ஸோ பக்காவாக இஸ்ரேல் பக்கம் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி அமெரிக்கான பேச்சுவார்த்தை என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஒரு பதிவில் ஃபைனல் பதிவில் பார்த்துக்கலாம். ஏன்னா அதை விட முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது. என்ன ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, யூகேல எலெக்ஷனுமே ரொம்ப டீசெண்டாக நடந்தது. ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே அமைதியாக ரொம்ப போயிட்டு மக்கள்கிட்டலாம் போய் பார்த்து வாக்காளர் உரிமை தொகை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்ததில் ஒன்று. ரெண்டாவது என்ன, தோத்தா அடுத்த செகண்டே ஒவ்வொரு மினிஸ்டர்ஸாக தன்னுடைய வீட்டை எல்லாமே அப்படியே காலி பண்ணுறாங்க. அதாவது ஒதுக்கப்பட்ட குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்த 1 மணி நேரம் தோக்குறாங்கன்னு தெரிஞ்சு அடுத்த 1 மணி நேரத்தில் வீட்டை வந்து வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பட் இங்கெல்லாம் வெக்கேட் பண்ணால் 3 மாதம் 3 வருஷம் 4 வருஷம் ஆட்சியே இருந்து அடுத்து வந்தால் கூட வெக்கேட் பண்ணாத சூழ்நிலையெல்லாம் அங்கே இந்தியாவில் இருந்தது. நாங்கள் டெல்லி ஹவுஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால தான் ரிஷி சுனக் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அமைதியான முறையில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, ஆட்சி அதிகாரம் மாறி இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார். ஸோ என்றைக்கா இருந்தாலும் வேர்ல்டில் நம்பர் 1 பெஸ்ட் நாடு நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை நான் என்னுடைய உறுதியான வேலைப்பாட்டில் உறுதியான உழைப்பில் நான் நம்பிக்கையாக இருந்தேன். மக்களோட தீர்ப்பை வந்து நான் மனதார ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஆர்கே சேனலில் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். அவர் தோல்விக்கான காரணங்களில் எந்த ஒரு 0% கூட மாற்றம் கிடையாது. ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடில் தான் அவங்க தோல்விக்கான காரணம். ஸோ ஒவ்வொரு நாடாக பலிகடாவாக்கிட்டு இருக்கு அமெரிக்கா, அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. சரி, அடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு விஷயங்க, இதை தான் நான் ஃபஸ்ட்டு பேசணும்னு நினச்சேன். பட் காலத்தின் கட்டாயம் அதை நம்ம பேசிட்டோம். ஹங்கேரியோட பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து சர்ப்ரைஸ் விசிட், எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா, எனக்குமே ரூமர் தான் அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். ஒரு ஃப்ளைட் வந்து அன்அஃபீஷியலாக கொஞ்சம் செக்யூரிட்டியோட போய் மாஸ்கோவில் இறங்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எக்ஸலத்தில் பெருசாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக யூரோப் யூனியன் நியூஸில் என்னப்பா யாருன்னு தெரியல, என்ன
மாஸ்கோ நோக்கி போகுது அப்படின்ற மாதிரிலாம், அது ஹங்கேரியிலேருந்து தான் போகுதுன்னு அப்புறம் சொல்கிறாங்க தெளிவாக. அப்புறம் ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, இல்லை அது விக்டர் ஓர்பன் அவர்கள் அவரே தனது எக்ஸலத்தில் ஃபோட்டோவை போட்டார், அங்கே கிளம்பி போகிற ஃபோட்டோவை போட்டார். ஸோ இது பயங்கர ஆச்சரியம், அதிசயம். புடின் அவர்கள் கண்ணை தொடச்சி வெளியே வந்து பார்த்தா ஹலோ அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம். ஆக்சுவலாக ஒரு அதாவது விக்டர் ஓர்பன் அவர்கள் தனது செயல் மூலமாக என்ன சொல்ல வரார் இந்த உலகத்துக்கு அப்படின்னா, நான் அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் என்னுடைய பங்களிப்பு, குறிப்பாக நியூ பிரசிடென்சி, யூரோப் யூனியனோட நியூ பிரசிடென்சி பொறுப்பு யார் ஏற்றுக்கிறாங்கன்னா ஹங்கேரி ஏற்றுக்கிறாங்க. ஹங்கேரி ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, நம்ம அமைதி பேச்சுவார்த்தை நோக்கி நகரணும் அப்படின்னா ஆயுதங்களை கொடுத்து அல்ல, ஆயுதங்கள் கொடுக்காமல் பேச்சுவார்த்தையின் மூலயமா தான் தீர்வு காண முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏற்கனவே இந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அடுத்த 1 மணி நேரம் கூட ஆகலை, நேராக எங்கே கிளம்பி போனார், கியூவுக்கு போனார். அங்கேயும் கண்ணை தொடச்சிட்டு பார்த்தாரு ஜெலன்ஸ்கி. பார்த்தா இவர் நிற்கிறாரு. ஒரே ஒரு வார்த்தை தான், நீ முதல்ல சீஸ்பயரை கொண்டு வா, போர் நிறுத்தத்தை கொண்டு வா, கண்டிப்பாக அமைதி ஏற்படும். இது என்னுடைய உத்தரவாக எடுத்துக்கோங்க, என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கோங்க. இது உங்களோட செக்யூரிட்டி மட்டும் பார்க்காதீங்க, ஒட்டுமொத்த யூரோப் யூனியனுடைய செக்யூரிட்டியும் சேர்த்து நீங்கள் பார்க்கணும். சுயநலமாக இருக்காதீங்க, எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதுவே அவருக்கு பல்பாக இருந்தது. அவர் போனதுக்கப்புறம் கியூ தரப்பில் முடியாதுன்றமா சொன்னாங்க. யூரோப்பியனும் கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்க, என்ன தலைவர் பொறுப்பு ஏற்றோன்னு எதாவது பண்ணுறாரு. சரி, இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, 2 பேரோட வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா, புடின் அவர்கள் என்ன சொன்னார்னா, வெல்கம் டு மாஸ்கோ, மாஸ்கோவில் உங்களுக்கு வரவேற்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் வந்தது என்னன்னா லாங் டைம் பார்ட்னர்ன்ற அடிப்படையிலும், அது இல்லாமல் ஆஸ் எ பிரசிடெண்ட்டாக யூரோப்பியன் பிரசிடென்ட் கவுன்சிலாக இங்கே வந்திருக்கீங்க, ஃப்ரெண்டாகவும் கவுன்சிலாகவும் வந்திருக்கீங்க. அதே மாதிரி நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா, அதாவது நம்ம 2 பேர் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை உக்ரைனுடைய கிரைசிஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம பெரிய அளவுக்கு இனி நல்ல விதத்தில் நடக்கும் ஹோப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் கூட பெரிய அளவுக்கு பேசப்பட்டது என்னென்னா, 2 பேரோட பேச்சுவார்த்தையில் நிச்சயம் நான் உங்களை நம்புகிறேன், இந்த நீங்கள் பொறுப்பில் பெரிய அளவுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியை அமைதியை நீங்கள் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை புடின் தரப்புலேருந்து போட்டாங்க. சரி, ஆக்சுவலாக அவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை, நான் அமைதிக்காக போல அமைதியை வேண்டி போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த அடுக்குமொழியெல்லாம் வந்து பேசினார். சரி, ஓகே, அதை நம்ம அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதில் என்ன மேஜர் ப்ளோ அப்படின்னா, இவர் போயிட்டு அங்கே காலடி வச்ச உடனே எங்கள் புதுசாக தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறாள், புதுசானா ஏற்கனவே இருக்கிறாங்க, ஒரு ரசர்லாம் வாண்டர்லையான் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது எங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர் தனிப்பட்ட விசிட்டாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றாங்க அவங்க. ஆனால் யூரோப்பியன் பிரசிடெண்ட்டாக அவர் போகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா, ஒரு மோதல் வந்துருச்சா. இன்னொரு மோதல் என்ன அப்படின்னா, இவங்க நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவருமே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஓர்பன் வந்து நேட்டோனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, நேட்டோனுடைய ஒரு உயர்தர பொறுப்பில் கிடையாது அவர். அதனால் அவரோட வார்த்தைகளுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு அடிப்படை வாதமாக அடிப்படை கருத்தாக கொண்டு எங்கிட்ட கேள்விகளை கேட்காதீங்க. யாராக இருந்தால் என்ன, ஒரு நாட்டோட இன்டெகிரிட்டிக்கும் டெரிட்டரிக்கும் மதிப்புகள் கொடுக்கணும், இறையாண்மைக்கு மதிப்புகள் கொடுக்கணும், அவங்களுடைய மற்ற பாதுகாப்பதற்கான மரியாதைகளை கொடுக்கணும். ஆனால் அவர் அதையெல்லாம் தாண்டி போயிருக்கிறார் அப்படின்ற தனது ஆதகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். இது வந்து நேட்டோ நாடுகள் டோட்டலாக வந்து அந்த விரும்பலை, இவ்வளோ சொல்கிற நேட்டோ நாடுகள் நாங்கள் விரும்பலை, செய்யலை, இந்த அளவுக்குலாம் டைலாக் விட்றாங்களே. பெரிய டைலாக் பாருங்கள், நேட்டோ நாடுகள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, உக்ரைன் வந்து எங்களுடைய மெம்பர்ஷிப்பில் சேர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை, வார் முடிகிற வரைக்கும். சும்மா நாங்கள் மெம்பர்ஷிப்பில் சேர்றோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், அந்த கதையே வேணாம், ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி நேட்டோ ட்ரூப் பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட சாயல் நுழைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது 2. 3வது என்ன, நேட்டோ லீடர் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக உங்களுக்கு ஆயுத உதவிகள் பண்ணுறோம், அதில் எந்த மாட்டு கருத்துமே இல்லை. நாங்கள் 2022 இந்த வார ஆரம்பித்த காலத்திலிருந்து இதுவரை உங்களுக்காக பிரத்யோகமாக $40 பில்லியன் வந்து உங்களுக்காக செலவு பண்ணியிருக்கோம், செலவு பண்ணவும் தயாராக இருக்கிறோம். ஆனால் வாரம் முடிகிற வரைக்கும் அந்த வாய்ப்புகள் கிடையாதுன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுவாங்க உக்ரைன்? அதுக்கான வழிகளை பார்ப்பாங்க. சரி, இதில் இன்னொரு மேஜர் பாயிண்ட் என்னென்னா, ஃபைனலாக இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், யார், ரஷ்யாவுக்கும் ஹங்கேரிக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யா வந்து உங்களுக்கு
சீப் க்ளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து உங்கள் நாட்டுக்குள்ளே ஏற்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் செய்கிறோம். அது இல்லாமல் அங்கேயினுடைய எனர்ஜி சப்ளையாக இருக்கட்டும், எக்கானமி, இண்டஸ்ட்ரி, ஹவுஸ் ஹோல்டு, இது எல்லாத்தையும் நம்ம பெரிய அளவுக்கான வளர்ப்புகளை அதை வளர்த்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துடலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் சொல்யூஷனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்கா பார்க்குறாங்க, யாருப்பா அது அடுத்த ஆள் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. சரி, இது அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கு கண்ணை உறுத்தும், ஐரோப்பா தரப்பில் மிகப்பெரிய அளவுக்கான கண்ணை உறுத்தும் இல்லையா. அடுத்து நான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் நிகழ்வுகளை கடக்க விரும்புகிறேன். ஜூலை 8ஆம் தேதி, இன்னைக்கு 5 ஜூலை 8ஆம் தேதி லேட் ஈவினிங் சாயந்தரமாக இந்தியானுடைய பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு அங்கே ரஷ்யாவில் போயிட்டு இறங்க போகிறார். இறங்கிட்டு ப்ரைவேட் டின்னர் வித் புட்டினோட தனிப்பட்ட முறையில் இரவு விருந்து வந்து கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தூங்க போயிடுறாங்க. திருப்பியும் 9ஆம் தேதி காலையில் இன்ட்ராக்ஷன் வித் மெம்பர் ஆஃப் இந்தியன் கம்யூனிட்டி, திரும்பியும் வந்து அங்கே இறந்து போன சோல்ஜர்களுக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்புறம் ரஷ்யானுடைய எக்ஸிபிஷனை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்புறம் ஃபைனலாக மோடியும் புட்டின் அவர்களும் கையெழுத்து போடுறாங்க. இந்த 2 விஷயம் இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் லைட்டாக இந்தியாவுக்கு ஒரு சில அரசல புரசலான மிரட்டல்கள் அது இதுன்னு லைட்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் அங்கே ஐரோப்பாவுடைய நிலைப்பாடு, குறிப்பாக ஜெர்மனியோட நிலைப்பாடு என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற இந்தியானோட நாடுகளை பற்றி எங்கிட்ட கேட்காதீங்க, எங்கள் நாடுகளோட நிலைப்பாடை மட்டும் கேளுங்க, அது அவங்க நாட்டோட முடிவு. பட் எங்கள் நாட்டோட முடிவு நாங்கள் தடை விதிக்கிறோம், அவ்வளோதான். அதை கொண்டு வந்து எங்களோட நீங்கள் கம்பேரிட்டிவாக கேட்காதீங்க அப்படின்ற ஒரு ஆதகமான பதில் அவங்க பக்கம் சொல்லிட்டாங்க. ஸோ ஐரோப்பா ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இது வந்து அந்தந்த கண்ட்ரியோட நிலைப்பாடுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2 நிகழ்வுகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே SCO மாநாடு, அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேயும் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுறது. அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆனது. சவுதி அங்கே வந்திருந்தாங்க, குவைத் வந்திருந்தாங்க, குவைத்துக்கிட்ட போட்டிருந்தாங்க, துருக்கி கிட்ட போட்டிருந்தாங்க, அப்புறம் சீனா கிட்ட போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட்லாம் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதில் என்ன ஒரு மேஜரான ட்விஸ்ட் என்னன்னா, ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி SCO மாநாட்டில் பேசப்பட்ட மிக முக்கியமான டைலாக் என்னென்னா, சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோட நான் பேட்டியை வாட்ச் பண்ணேன். அதில் உக்ரைனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற அந்த வாரை வந்து நான் வந்தால் உடனே நிறுத்துருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி நிறுத்துவார் அந்த மாதிரி டீட்டெயில் அவர் சொல்லலை. இருந்தாலும் இந்த ஒரு நிலைப்பாடை நான் வரவே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து எப்பயுமே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம்னாங்க. ஏன்னா நேட்டோ நாடுகள் வந்து புட்டின் பொறுத்த வரைக்கும் அமைதியை விரும்பலை அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பேச்சுவார்த்தைக்கு முழு மனதுடன் எந்த நேரத்திலும் எந்த செகண்ட்லையும் நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நாங்கள் தயாராக இருக்குன்றதில் மறுபடியும் நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றத ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு கிளாரிட்டியாக கிடைச்சிருக்கு. ஒரு 2 விஷயத்தை பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீடியோ பதிவை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, பக்கத்தில் போடுறேன், அப்படி அந்த கருத்தை சொல்லுங்கள். இதில் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெரீப் இருக்கிறார்ல, அவர் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக புரோட்டோகால் அப்படின்னும் போது அங்கே ஒரு அதிபராக இருக்கிறாரு, கை கொடுத்துருக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, கை கொடுக்க அவருமே வில்லிங்னஸாக இருக்கிறாரு. ஆனால் இவர் டங்கனை அங்கே போயிட்டு வந்து கை கொடுத்தாரு. அங்கே யார் கை கொடுத்தது, யார் அந்த நபர் அப்படின்னா, ரஷ்யானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ரோவ் அவர்கள். இப்போ இந்த இடத்துல புட்டின் பார்ப்பார், ஓஹோ அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே கண்டிப்பாக தோணும். ஆனால் அந்த அளவுக்கு அக்ரெசிவாக எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. பட் இதே இந்தியாவில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான நிகழ்வு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோடி அவர்கள் இருந்து இங்கே போய் கை கொடுத்து ஏதாவது நடந்தது அப்படின்னா, இந்நேரம் பத்திரிகைகள்லாம் வந்து எழுதி தள்ளி எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சிருப்பாங்க. பட் இது வந்து ஸ்பட்னிக் அவங்க சேனல்லே வந்து வெளியிட்டிருந்தாங்க, ரொம்ப ஹைலைட்டாகவும் இருந்தது. ஷெரீப் அவர்கள் புரோட்டோகாலை புரிஞ்சிக்கலையா, இல்லை என்ன அவர் சொல்ல வராரு மறைமுகமா, இல்லை இவரை டிகிரேட் பண்ணுறதுக்காக பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் பத்திரிகைகள் வந்து எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் இன்னொரு விஷயத்த கூட சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தாலிபான்கள்கிட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இனி நட்புறவு ஏற்படுத்த போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. நாங்கள் தாலிபான்களை ஏற்றுக்கிறோம், ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபான்களை ஏற்றுக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வரைக்கும் தாலிபான்கள் வந்து தீவிரவாத இயக்கங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த ரஷ்யா முதல் முறையாக இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க. ஏன்னா ரஷ்யாவுக்கும் தாலிபான்களுக்கும் பிடிக்காது. தாலிபான்களை உருவாக்குனது அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானில் இருந்து ரஷ்யாவை வெளியேற்றினது மிக முக்கிய பங்கு தாலிபான்களுக்கு இருந்தது. அதனால் இவங்களுக்கு 2 பேத்துக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பட்
அதெல்லாம் உலகம் ஒரு உருண்டை. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் யார் எங்கனாலும் எப்போனாலும் மாறுவாங்க. இதே 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வெஸ்டர்ன் நாடுகளாக இருக்கப்படுகிற நாடுகள் நாளைக்கு ரஷ்யா பக்கம் போகலாம். இதே ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுக்கு எதிரியாக மாறலாம். யார் எங்கனாலும் மாறலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காய் நகரத்தில் அவங்கவுங்க என்ன சாதிக்கிறாங்க, அதுதான் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸோட அர்த்தமே. அதுதான். ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களோட நிலைப்பாடு எப்போனாலும் மாறலாம்ல. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ரீசெண்டாக நடக்கிற எலெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. அதுவும் குறிப்பாக இப்போ அடுத்து ஃப்ரான்ஸோட எலெக்ஷன் தான் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் மேக்ரனோட கொஞ்சம் வேறு விதமான காய்கள் நகர்த்திருக்கிறாங்கன்ற தகவல் கூட வந்திருக்கிறது. மரியன் லீபென் அவர்களோட வெற்றியை வந்து கொஞ்சம் குறைப்பதற்கான ஐடியாவும் வந்து பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க. நான் நேற்று கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம்னா இஸ்ரேலினுடைய விஷயத்தை போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று, இந்த வரைபடத்தை பார்த்துருங்க. நேற்று வந்து ஒரு 220 தாக்குதல் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. 220 தாக்குதலில் எங்கெங்க விழுந்திருக்கு, இவங்களோட ஐரன் டோம் வந்து எங்கெங்க செயல்பட்டு இருக்கு அப்படின்றது பாருங்க. ஸோ ஐரன் டோம் வந்து இஸ்ரேலினுடைய ஐரன் டோம் பெரிய அளவுக்கு நேற்று வேலை செஞ்சிருக்கு. எண்ணி பார்த்தோன்னா அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் கலர்லாம் பார்த்தோன்னா ஒரு 7 ஒரு 8 பகுதிக்கு மேலே விழுந்து உள்ள வெடித்திருக்கிறது, சேதாரம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ 220 தாக்கல் நடந்தும் இறப்புகள் என்பது 5க்கு மேலே இல்லை அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் அட்லீஸ்ட் 3க்கு மேலே கூட இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐரன் டோம் மட்டும் இந்த இடத்துல இல்லை. ஒரு கற்பனையாக நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இஸ்ரேலோட நிலைமையை நினச்சி பாருங்கள். ஸோ பெரிய அளவுக்கு சேவ் பண்ணியிருக்காங்க. பதிலுக்கு பாருங்கள், இவங்களும் அங்கே 1, 2, 3 இருக்கு பார்த்தியா, அந்த இடத்துல அங்கே லெபனானுக்குள்ளே இவங்க தாக்கல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 பண்ணை பகுதிகள் மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 4ன்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு கோல்நைட்ஸ் காடு பகுதியெலாம் வந்து பற்றி எரிஞ்சிருக்கிறது, இன்னும் ஒரு சில பகுதியெலாம் எரிஞ்சிருக்குது. ஸோ நேற்று பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு தாக்கல், நான் ஒரு சைடு தான் சொல்லியிருந்தேன் 220 ராக்கெட் மேலே தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா, பட் இஸ்ரேல் அதை பெரிய அளவுக்கு வந்து தடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏன்னா 220 தாக்கல் நடத்தும் அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா ஓகே, ஐரன் டோம் இல்லைனா தான் பெரிய பிரச்சனை. இந்த இடத்துல பெரிய அளவுக்கு செயல்பட்டுருக்குது. அதனால தான் உக்ரைன் வந்து இந்த மாதிரியான ஆயுதங்கள் எங்களுக்கு வேணும், லைக் எனக்கு அந்த மாதிரி பொம்மை வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இதில் பெரிய ஒரு மாறுதல் என்ன அப்படின்னா, ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து நடந்தது இன்று கூட. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, அப்புறம் ஹெஸ்புல்லாவோட தலைவர் நசரல்லா அவங்களாம் வந்து பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதே போல் இந்த பக்கம் ஹமாஸ் தரப்பிலிருந்து எகிப்தும் மற்ற நாடுகளும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைக்கான ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து கொஞ்சம் அமைதி பேச்சுவார்த்தை ஏற்படலான்ற மாதிரி கொஞ்சம் ஒப்புதல் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் என்ன ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, இஸ்ரேல் வந்து அமைதி தூதுக்குழுவாக லைக் நேட்டோ படைகள் மாதிரி நீங்கள் அரபு நாட்டில் இருந்தே கூட, இல்லை சவுதியோ இல்லை வந்து வேறு யாரும் ஏதோ ஒரு நாடுகள் கூட உள்ளே வரலாம், உள்ளே வந்து உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவிகள் மீது எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலான்ற மாதிரி ஃபைனல் அப்ரூவல் வந்து வந்திருக்கிறதா. ஆனால் இதற்கு ஹமாஸ் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வேறொரு நபர்கள் உள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு நெருங்கிட்டு இருக்குன்றதை பார்க்கலாம். இன்று கூட ஒரு கேம்ப் மீது தாக்கல் நடத்தப்பட்டு ஒரு 7 பேர் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. இன்னும் 2 பாலஸ்தீன பகுதியில் 2-3 தாக்குதல். பதிலுக்கு அவங்களும் வந்து இஸ்ரேலுடைய இராணுவ டேங்க் மீதுலாம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது இருந்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா, துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் சீனா கிட்ட போட்ட மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் என்னென்னா, $1 பில்லியன் அமெரிக்கன் அளவுக்கான எலக்ட்ரிக் கார் பிளான்ட்டை துருக்கியில் உருவாக்குறாங்க. ஸோ அமெரிக்க எதிர்ப்புகள்லாம் மீறி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகிறது. கிட்டத்தட்ட சிஜிபிங் அவர்கள் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கசகஸ்தானோட தலைமையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் அமெரிக்கா வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க இந்த பக்கம் யாருக்குன்னா சீனாவுக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இங்கே கியூபாவிலிருந்து எங்களை ஃபுல்லாக நோட்டமிட்டுட்டு எங்கள் இராணுவ தளங்கள்லாம் பார்த்து நீங்கள் புகைப்படத்தில் பார்க்குறீங்களே, அதே மாதிரி இராணுவத்தெல்லாம் நிறுத்த வச்சு ஃப்ளைட் அதாவது F-35 F-22 ஃபைட்டர் ஜெட்லாம் நிறுத்த வச்சுட்டு இவங்க வந்து P-84 பொசைடன் U-2 ரெகனைஸ் பிளான்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துகிற மாதிரி திட்டத்தை தீட்டிட்டு இருக்காங்களாம். அதுதான் ஒரு பெரிய இராணுவ ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ வந்து அமெரிக்கா தனது கவலை தெரிவிச்சிருக்காங்க. ஓஹோ, இந்த மாதிரியான உளவு தகவல்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல அமெரிக்கா கிட்ட நம்ம ஒன்று சொல்ல வேண்டியதுதான், கோல் டவுன் கோட்டசாமி கோல் டவுன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் மற்ற நாடுகளும் உங்களுக்கு எதிராக வந்து ஒரு சில திட்டங்களை வந்து வகுக்க தான் செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவலோட சொல்லிட்டு, ஸோ இந்த ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி சொல்லலாம்னு நினச்சேன். வேண்டாம், காலத்தின் கட்டாயம் என்னை முடிக்க சொல்கிறது. நாளைக்கு நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனல் என்னுடைய தொடர் கதையை நம்ம பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.